இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி மாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு டைம் வந்து 5 kg ரெடி பண்ணி சேல்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைமும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் டைம் வந்து 5 kg ரெடி பண்ண போகிறோம். உளுந்தங்கஞ்சியில் வந்து வெறும் தோல் உளுந்து பூங்கார் அரிசி மட்டும்தான் நாங்கள் போடுறோம். இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பூங்கார் அரிசினால கர்ப்பப்பைக்கு நல்ல. இப்போ உளுந்தங்கஞ்சிக்கு உளுந்து ஃபஸ்ட்டு தோல் உளுந்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மெதுவாக சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். அந்த உளுந்தோட ஸ்மெல் வரணும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. 1 கிலோ கருப்பு உளுந்து தோல் உளுந்துக்கு ஒரு 2 டம்ளர் பூங்கார் அரிசி போட்டுக்கோங்க. போட்டு நீங்களே வீட்லேயே ரெடி பண்ணி மிஷினில் அரைக்க கொடுத்து நீங்கள் வீட்டிலேயே குடிக்கிறதா இருந்தால் ஓகே. இல்லை உங்களால் செய்ய முடியல, வேலைக்கு போகிற மாதிரி அப்படி இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ உளுந்து வறுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பூங்கார் அரிசியை வறுத்து அதையும் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தால் போதும். இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூங்கார் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அதுதான் வறுத்தாச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. இது வந்து முதுகு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, இடுப்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்கும், PCOD இதுக்கெலாம் சரி செய்யும் இந்த உளுந்தங்கஞ்சி. யார் வேணாலும் குடிக்கலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு பாட்டி வரையும் குடிக்கும். இப்போ இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி மாவில் வெறும் கருப்பு தோல் உளுந்தும் இந்த பூங்கார் அரிசி இது 2 மட்டும்தான் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இது 2 மட்டும்தான் சேர்த்து அரைப்போம். உங்களால் இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேங்க.